கான்செப்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் பை ஹச்.சி. வர்மா புக்கில் ஆப்ஜெக்டிவ் 1 அதாவது சாப்டர் 14ல் இருக்க ஆப்ஜெக்டிவ் 1 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் லெசனில் 22nd கொஸ்டின் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் கொஸ்டினை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ ஆன்சரை பார்ப்போம். A 20 centimeter long capillary tube is dipped in water. The water rises up to 8 centimeter. If the entire arrangement is put in a freely falling elevator, the length of water column in the capillary tube will be. என்ன கேட்குறாங்க? ஒரு கேப்பிலரி டியூப் இருக்கு. அதோட லென்த் எவ்வளோ அப்படின்னா 20 சென்டிமீட்டர். அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டரில் டிப் பண்ணுறாங்க. வாட்டரில் டிப் பண்ணல கேப்பிலாரிட்டி ஆக்ஷன் இருக்கும் இல்லையா, அதாவது கேப்பிலரி ரைஸ் இருக்கும். எவ்வளோ அப்படின்னா அது 8 சென்டிமீட்டருக்கு வாட்டர் காலம் ரைஸ் ஆகுது. இஃப் தி என்டையர் அரேஞ்ச்மெண்ட் இஸ் புட் இன் எ ஃப்ரீலி ஃபாலிங் எலவேட்டர், த லென்த் ஆஃப் தி வாட்டர் காலம் இன் தி கேப்பிலரி டியூப் வில் பி. இப்போ இந்த மொத்த செட்டப்பையும் மொத்த அரேஞ்ச்மெண்ட்டையும் ஒரு ஃப்ரீ ஃபாலிங் எலவேட்டரில் வச்சா இதுக்கு முன்னாடி 8 சென்டிமீட்டர் ரைஸ் ஆனிச்சு இல்லையா, இப்போ எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது லென்த் ஆஃப் வாட்டர் காலம் இன் தி கேப்பிலரி டியூப் வில் பி இல்லையா. இப்போ கேப்பிலரி ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ கேப்பிலரி ரைஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஹைட்டை எது டிட்டர்மைன் பண்ணுதுன்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த கேப்பிலரி ரைஸ் ஹச்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஹச் ஈக்குவல் டு ஃபார்முலா கூட ஃபெமிலியர் தான். ஹச் ஈக்குவல் டு 2t cos theta by rho gr. இப்போ இந்த கேப்பிலாரிட்டி ரைஸ் அதாவது இந்த ஹைட்டை எது டிட்டர்மைன் பண்ணுது? ஒரு லிக்விட்ல ஒரு டியூப் வச்சோம்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் போனதுக்கு அப்புறம் நின்றுது இல்லையா, ஹைட் அதுக்கப்புறம் ரைஸ் ஆக மாட்டேங்குது இல்லையா. ஏன் அதுக்கு மேல ரைஸ் ஆகல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா இந்த ப்ராப்ளமோட ஐடியா கிடைச்சு. ஏன் அதுக்கு மேல ஸ்டாப் ஆகலன்னா அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு அப்போ இருக்கிற இன்டர்ஃபேசியல் ஃபோர்ஸஸ் இருக்கும் இல்லையா, சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்ல முடியாது, இன்டர்ஃபேசியல் ஃபோர்ஸஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோர்ஸை வெயிட் என்ன ஆகிடும் பண்ணிடும், பேலன்ஸ் பண்ணிடும். எதோட வெயிட்? இந்த லிக்விட் காலமோட வெயிட் பேலன்ஸ் பண்ணிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த லிக்விட் காலம் அதாவது வெயிட் பேலன்ஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒருவேளை இப்போ இந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ண தேவையில்லைன்னு வச்சுப்போம். வெயிட்டை பேலன்ஸ் பண்ண தேவையில்லைன்னா இதை தடுக்க யாருமே இல்லை. கரெக்டாக? அப்போ இதை தடுக்க யாருமே இல்லை அப்படின்னா எவ்வளோ தூரம் லென்த் இருக்குதோ கேப்பிலரி டியூப் லென்த் இருக்கோ அவ்வளோ தூரம் கேப்பிலரி ரைஸ் இருக்கும். கரெக்டாக? தடுக்கிறது யாரு? வெயிட். அப்போ இது தெரிஞ்சுக்கிட்டா போதும், சம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ இன்னொன்று தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஃப்ரீலி ஃபாலிங் எலவேட்டர் இருக்கு. ஓகேவா? ஃப்ரீ ஃபாலிங் எலவேட்டர் இருக்கு. அப்போ டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஃப்ரீ ஃபால்ல இருக்கு. இப்போ அதுல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டோட அப்பேரண்ட் வெயிட்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்பேரண்ட் வெயிட் எவ்வளவா இருக்கும்? அப்பேரண்ட் வெயிட் a - g இருக்கும் இல்லையா. டவுன்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் பண்ணா இது அதுவும் ஃப்ரீ ஃபால்ல இருந்துச்சுன்னா g - g. அப்பேரண்ட் வெயிட் என்னது? 0ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆக்சலரேஷனே 0ன்னா உங்களுக்கு அப்பேரண்ட் வெயிட்டும் 0ன்னு சொல்லுவோம். இப்போ அப்பேரண்ட் வெயிட்டே ஃப்ரீ ஃபால் இதில் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பேரண்ட் வெயிட்டே இல்லை அப்படின்னா இப்போ இந்த ஃபோர்ஸை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ இது ஃபுல் காலம் லென்த்துக்கும் என்ன பண்ணிடும் அப்படின்னா ரைஸ் ஆகிடும். அப்போ ஃபுல் காலம் லென்த் எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். ஆன்சர் என்ன அப்படின்னா 20 சென்டிமீட்டர். இப்போ இது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? என்ன புரியாது அப்படின்னா சரி இப்போ ஃபுல் காலம் ரீச் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஃபுல் ஹைட்டை ரீச் பண்ணிடுச்சு. இப்போ ஃபுல் ஹைட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்? இது ஃபுல் ஹைட்டு இப்போ ரீச் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துருச்சியா, அடுத்து எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் ஓவர் ஃப்ளோ ஆகுமா இல்லை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் டவுட்ஸ் இருக்கும். ஓகேவா? அதை இப்போ சொன்னோம்னா வீடியோ லென்த் அதிகமாக போயிடும். அதனால் இன்னொரு வீடியோவில் சொல்லுவோம். அந்த வீடியோவுக்கு என்ன டாபிக் வைக்கலாம் அப்படின்னா கேப்பிலாரிட்டி டியூப் ஆஃப் இன்சஃபிஷியன்ட் லென்த். ஓகேவா? இன்சஃபிஷியன்ட் லென்த். இப்போ ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? என்ன ஆகும் அப்படின்னா ஓவர் ஃப்ளோலாம் ஆகாது. அவ்வளோதான். கேப்பிலாரிட்டி ரைஸ் கேப்பிலாரிட்டி ஆக்ஷன் கேப்பிலரி டியூப் எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போவே நின்றும், ஓவர் ஃப்ளோ ஆகாது. ஏன் ஓவர் ஃப்ளோ ஆகாதுன்றத வேணா இன்னொரு வீடியோவாக சொல்லலாம்.
ஆன்சர் என்னது 20 சென்டிமீட்டர். அடுத்த ப்ராப்ளம் 23rd ப்ராப்ளம். சிம்பிள் தான். விஸ்கசிட்டி இஸ் ஏ ப்ராப்பர்ட்டி ஆஃப். விஸ்கசிட்டின்றது என்ன ப்ராப்பர்ட்டி? ஒரு ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி. ஃப்ளூயிடுக்கு மட்டும்தான் விஸ்கசிட்டி இருக்கும், சாலிட்ஸ்க்கு இருக்கா? அப்போ சாலிட்ஸ் ஒன்லின்றது தப்பு, சாலிட் இங்கே இருக்கு தப்பு. ஃப்ளூயிட்ஸ் அதாவது விஸ்கசிட்டின்றது ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டின்னு தான் சொல்லணும். ஃப்ளூயிட்னா லிக்விடையும் மீன் பண்ணும், கேஸையும் மீன் பண்ணும். இப்போ லிக்விட் ஒன்லின்ற ஆப்ஷனும் தப்பு. அப்போ லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் ஒன்லி இல்லையா? லிக்விட் அண்ட் கேஸ் தான் நம்ம ஜென்ரலாக எப்படி டேர்ம் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளூயிட்ஸ் டேர்ம் பண்ணுவோம். விஸ்காசிட்டின்றது ஒரு ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஆப்ஷன் டி. அடுத்து 25th ப்ராப்ளம். The viscous force acting between two layers of a liquid is given by F by A equal to minus eta dV by dx. This F by A may be called. ஓகேவா? இந்த ரிலேஷன்ல இருக்கிற F by A என்னன்னு சொல்லலாம்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பார்த்தோம்னா ப்ரெஷரும் F by A ன்னு சொல்லுவோம், லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ்ஸும் F by A தான், ஸ்ட்ரெஸ்னாவே F by A தான், ப்ரெஷர்னாலே F by A தான். அப்போ இங்க இருக்கிற F by A எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, இப்போ இங்க இருக்கிற ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டா அங்க இருக்கிற F by A எதை டினோட் பண்ணுதுன்றதுக்கு சொல்றதுக்கு ஒரு லீட் கிடைக்கும் இல்லையா? இப்போ இங்க இருக்கிற ஃபோர்ஸ் என்னது அப்படின்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் பிட்வீன் டூ லேயர்ஸ், ரெண்டு லேயருக்கும் நடுவில் இருக்கிற விஸ்கஸ் ஃபோர்ஸ். அப்போ அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸோட நேச்சர் என்னது? லாங்கிடியூட்னலா, டேஞ்சென்சியலா, இல்லை வால்யூமெட்ரிக்கா? வால்யூம் இப்படி ஃபோர்ஸ் கிடையாது, லாங்கிடியூட்னலா இல்லை டேஞ்சென்சியலா? டேஞ்சென்சியல் ஃபோர்ஸாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அதோட சர்ஃபேஸ், இதுதான் சர்ஃபேஸ் அப்படின்னா இதுக்கு டேஞ்சென்சியலாக இருக்கும் இல்லையா? அப்படிதானே விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்கும் பிட்வீன் டூ லேயர்ஸ் ஆஃப் லிக்விட். அப்போ இந்த ஃபோர்ஸ் உனக்கு டேஞ்சென்சியல் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா இப்போ F by A வந்து டேஞ்சென்சியல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிடலாம். கரெக்டா? இப்போ அடுத்து 26th ப்ராப்ளம். ஏ ரெயின் ட்ராப் ஃபால்ஸ் நியர் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் வித் ஆல்மோஸ்ட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி பிகாஸ். ஒரு ரெயின் ட்ராப் எர்த்தோட சர்ஃபேஸ் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் விழுது, அவங்களே விழுதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு எதை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, அதாவது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா டெர்மினல் வெலாசிட்டியை தான் மீன் பண்ணுறாங்கன்னு தெரியும் இல்லையா? இப்போ டெர்மினல் வெலாசிட்டிக்கு என்ன ரீசன்னு தெரிஞ்சா அதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். டெர்மினல் வெலாசிட்டிக்கு என்ன ரீசன்? டெர்மினல் வெலாசிட்டின்றது என்னது? ஒரு விஸ்கஸ் மீடியம்ல ஒரு ஆப்ஜெக்ட் டிராப் பண்ணல, மூவ் ஆகல, எனக்கு ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணிட்டோம், அதோட வெயிட்டை அந்த விஸ்கஸ் மீடியம் இருக்கு இல்லையா, அதனால விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணி ஆக்சலரேஷனை ஜீரோ ஆக்கிடும். ஆக்சலரேஷனை ஜீரோ ஆக்கி யூனிஃபார்ம் வெலாசிட்டி, அதாவது ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டிக்கு மேலே எனக்கு வந்து வெலாசிட்டி எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து இன்க்ரீஸே ஆகாது. ஓகேவா? ஃப்ரீ ஃபாலில் ஜென்ரலாக இப்போ ரெயின் ட்ராப் ஃப்ரீ ஃபால் இருந்துச்சுன்னா ஜென்ரலாக என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்ன்றதுனால வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஆனால் இது ஒரு விஸ்கஸ் மீடியம், அதாவது ஏரில் இருக்கிறதுனால அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்ன பண்ணிடும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணிடும். அப்போ வெயிட்டை எந்த ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணுது. இப்போ த ஃபோர்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் ஏர் பேலன்ஸ் இஸ் இட்ஸ் வெயிட். அதாவது இது வந்து ஜென்ரலாக என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் டெர்மினல் வெலாசிட்டியோட டெஃபினிஷன், அவ்வளோதான் இந்த கொஸ்டின். இப்போ 27th ப்ராப்ளம் என்ன அப்படின்னா a piece of wood is taken deep inside a long column of water and released, it will move up. அதாவது ஒரு வுட்டன் பீஸை வாட்டரில் நல்லா உள்ளே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணால் இட் வில் மூவ் அப். ஏன் மூவ் ஆகுது? அதோட டென்சிட்டி வாட்டரோட டென்சிட்டியோட கம்மியாக இருக்கிறதுனால இட் வில் மூவ் அப். அவங்களே இட் வில் மூவ் அப்னு கொடுத்துட்டாங்க. எப்படி மூவ் ஆகுதுங்கிறது தான் ஆப்ஷன். வித் ஏ கான்ஸ்டன்ட் அப்வர்ட் ஆக்சலரேஷனா, இல்லை டிக்ரீசிங் அப்வர்ட் ஆக்சலரேஷனா, இல்லை டீசலரேஷனா, இல்லை யூனிஃபார்ம் வெலாசிட்டியான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இதுக்கு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இப்போ இதுதான் அந்த கண்டெய்னர். இந்த கண்டெய்னரில் வாட்டர் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வுட்டன் பீஸை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் அழுத்தி வச்சுருக்கோம். இப்போ ரிலீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? அப்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். கரெக்டாக? இப்போ இதில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்சுவலாக ஆக்ட் ஆகுது? பயான்சி ஃபோர்ஸ், அதோட வெயிட்டு, விஸ்கஸ் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. ஓகேவா?
இப்போ சப்போஸ் இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைன்னு வச்சுக்கோ, ஓகேவா? இப்போ இந்த மீடியமோட விஸ்கசிட்டி நெக்லிஜிபிள் சப்போஸ் இருந்திருந்தா எதுவும் தான் ஆக்ட் ஆகுது? பயான்சி ஃபோர்ஸும் வெயிட்டும் தான் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த வுடன் பிளாக்கோட டென்சிட்டி வந்து டென்சிட்டி ஆஃப் வாட்டரை கம்பேர் பண்ணல கம்மியாக இருந்தால் தான் எனக்கு என்ன பண்ணும்? அப்வர்ட் டைரக்ஷன்லேயே எனக்கு இது மூவ் ஆகும் இல்லையா? வந்து எனக்கு பயான்சி ஃபோர்ஸ் வந்து வெயிட்டை விட அதிகமாக இருக்கும். இப்போ விஸ்கஸ் ஃபோர்ஸ் இல்லைன்னு இப்போதைக்கு நினச்சிக்கணும், ஓகேவா? அப்போ எனக்கு வந்து பி மைனஸ் டபிள்யூ இல்லையா? இந்த மேக்னிடியூட்ல தான் எனக்கு அப்வர்ட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ ஆக்சலரேஷன் என்னவா இருக்கு? ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்டா இருக்கு இல்லையா? அப்போ ஆக்சலரேஷன் உங்களுக்கு கான்ஸ்டண்டா இருந்துச்சு அப்படின்னா, கான்ஸ்டண்டா இருக்கு எப்போ அப்படின்னா எனக்கு பயான்சி ஃபோர்ஸும் வெயிட்டும் மட்டும் ஆக்ட் ஆனா, இங்க என்னவும் சேர்ந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா விஸ்கஸ் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது இல்லையா? அப்போ விஸ்கஸ் ஃபோர்ஸை நெக்லிஜிபிள்னா சொல்லவே இல்லை. இப்போ வாட்டருக்கு ஒரு குறிப்பிட்ட விஸ்காசிட்டி இருக்கு, அந்த விஸ்காசிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா இது அப்போர்ட் டைரக்ஷன்ல மூவ் பண்ணுதா, இப்போ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனான டவுன்வர்ட் டைரக்ஷன்ல எனக்கு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சலரேஷனை குறைக்கும். ஆக்சலரேஷனை குறைக்கும். எப்படி ஆக்சலரேஷனை குறைக்கும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்டா இப்போ ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா இப்போ அப்வர்ட் டைரக்ஷன், அதாவது இந்த எஃப் நெட் இல்லையா, பயான்சி வெயிட்டையும் சேர்த்து எஃப் நெட்னு நம்ம எடுத்துக்கிறோம், ஓகே? இப்போ இந்த எஃப் நெட் அப்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும்னா இது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கழிச்சு குறிப்பிட்ட இடத்துல எனக்கு இந்த ஃபோர்ஸை இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணிடும். கரெக்டா? இந்த ஃபோர்ஸை இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணிடும். குறிப்பிட்ட நேரம் கழிச்சு தான் பேலன்ஸ் பண்ணும். இப்போ குறிப்பிட்ட நேரம் கழிச்சு பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னா இப்போ இதோட ஆக்சலரேஷன் என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா எனக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இல்லையா? குறைஞ்சி ஒரு கட்டத்தில் எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஆக்சலரேஷன் 0 ஆகி அதுக்கப்புறம் எனக்கு யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஆகும். டெர்மினல் வெலாசிட்டி கான்செப்டே தான் இங்கே இல்லையா? அப்போ எனக்கு ஆக்சலரேஷன் ஒரு குறிப்பிட்ட ஆக்சலரேஷன் இருந்துச்சுன்னா அது எனக்கு குறைஞ்சி A = 0 ஆகும், குறையுது இல்லையா? அப்போ டிக்ரீசிங் ஆக்சலரேஷன் இன் அப்வர்ட் டைரக்ஷன், ஓகே, வித் எ டிக்ரீசிங் அப்வர்ட் ஆக்சலரேஷன். கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருந்து கரெக்ட் எப்போ அப்படின்னா எனக்கு விஸ்கஸ் ஃபோர்ஸ் இல்லாட்டி கான்ஸ்டன்ட் அப்வர்ட் ஆக்சலரேஷன். விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்கு, அதனால டிக்ரீசிங் அப்வர்ட் ஆக்சலரேஷன் வித் ஏ யூனிஃபார்ம் வெலாசிட்டிங்கிறாங்க. வித் ஏ யூனிஃபார்ம் வெலாசிட்டியா இருக்கும் இல்லை, ஏன்னா ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து அந்த எஃப் நெட் ஃபோர்ஸை எனக்கு பேலன்ஸ் பண்ணியிருக்காது. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆக்சலரேஷன் இருக்கும், அப்பயே A = 0 ஆகாது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இப்போ டிக்ரீசிங் அப்வர்ட் ஆக்சலரேஷனையும் டீசலரேஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. டீசலரேஷன் அப்படின்றது என்னது? டவுன்வர்ட் டைரக்ஷன்ல எனக்கு ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆனாதான் அது டீசலரேஷன் இல்லையா? டிக்ரீசிங் அப்வர்ட் ஆக்சலரேஷன்ன்றது என்ன அப்படின்னா இப்போ டெர்மினல் வெலாசிட்டிக்கே எடுத்துக்கும், ஓகேவா? டெர்மினல் வெலாசிட்டி கேஸ்ல இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்கும்? 9.8 மீட்டர்/செகண்ட் இருந்துச்சுன்னா A = 0 ஆகும். ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி அட்டைன் பண்ணும். இப்போ 9.8ன்றது 8 ஆகும், 8 5 ஆகும், 5 4 ஆகும், 3 ஆகும், 2 அப்படி 0 ஆகும் இல்லையா? இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா டிக்ரீசிங் ஆக்சலரேஷன்ன்றது பேர் இல்லையா? இதுக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் A = -10 மீட்டர்/செகண்ட்², இதுதான் டீசலரேஷன் சொல்லலாம். அந்த கேஸ்ல இதை டீசலரேஷன் சொல்ல முடியாது, டிக்ரீசிங் ஆக்சலரேஷன் தான் சொல்லணும், ஓகேவா? டிக்ரீசிங் ஆக்சலரேஷனுக்கும் டீசலரேஷனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட், ஓகேவா? இப்போ அடுத்து 28th ப்ராப்ளம் பார்க்குறோம். 28th ப்ராப்ளம் என்ன அப்படின்னா a solid sphere falls with a terminal velocity of 20 meter/second in air. ஒரு சாலிட் ஸ்பியர் அது ஏர்ல அதோட டெர்மினல் வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 20 மீட்டர்/செகண்ட் இஃப் இட் இஸ் அலௌட் டு ஃபால் இன் வேக்கம் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? இது ஜஸ்ட் தியரட்டிக்கல் கொஸ்டின் தான், பார்த்ததுமே ஆன்சர் பண்ற கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வில் பி 20 மீட்டர்/செகண்ட், அதாவது முன்னாடி இருந்து அதே டெர்மினல் வெலாசிட்டி தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பில கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க, ஆப்ஷன் சில அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க, ஆப்ஷன் டில டெர்மினல் வெலாசிட்டினே ஒன்றும் இருக்காதுங்கிறாங்க. பார்த்ததுமே என்ன தெரியுது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட்னு தெரியுது. ஏன் ஆப்ஷன் டி கரெக்ட்? ஓகே, இப்போ எனக்கு டெர்மினல் வெலாசிட்டியை அட்டைன் பண்றதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா எனக்கு டவுன்வர்ட் டைரக்ஷன்ல எனக்கு
ஆக்சலரேஷனை ஜீரோ ஆக்குறது எது அப்படின்னா இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் தான் இல்லையா. விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்கணும்னா ஒரு விஸ்கஸ் மீடியம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல எனக்கு ஏர் இருந்துச்சு, அதனால ஏரோட விஸ்கசிட்டி ஒரு விஸ்கஸ் ஃபோர்ஸை கொடுத்து டெர்மினல் வெலாசிட்டி அதாவது 20 மீட்டர் பர் செகண்ட் அட்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ இதுல வேக்கம்ல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு விஸ்கஸ் மீடியமே இங்க இல்லை, அப்போ விஸ்கஸ் ஃபோர்ஸ் இல்லை. விஸ்கஸ் ஃபோர்ஸ் இல்லைன்னா இது டெர்மினல் வெலாசிட்டியே அட்டைன் பண்ணாது. அப்போ தேர் வில் பி நோ டெர்மினல் வெலாசிட்டி. வெலாசிட்டி எப்போ போல ஃப்ரீ ஃபால் இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அடுத்து 29th ப்ராப்ளம். A spherical ball is dropped in a long column of a viscous liquid. The speed of the ball at a function of time may be best represented by the graph. அதே மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் காலமை லாங் காலம் ஆஃப் a viscous liquidல டிரா பண்றாங்க. The speed of the ball as a function of time. டைமை பொறுத்து அதோட ஸ்பீடுக்கான கிராஃப் இந்த 4 கர்வ்ல எந்த கர்வ் வந்து பெஸ்டா சூட் ஆகும் அப்படின்றதான் எனக்கு கொஸ்டின். ஓகே, இப்போ எனக்கு வந்து டெர்மினல் வெலாசிட்டி கான்செப்ட் எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தாலே எனக்கு வந்து என்ன ஆன்சர்ன்றது தெரிஞ்சிடும் இல்லையா. ஆப்ஷன் டியும் சியும் தப்பு. ஏன்? டெர்மினல் வெலாசிட்டின்னு என்னது? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அடுத்து எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா வெலாசிட்டி எனக்கு சேஞ்சே இருக்காது இல்லையா. குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடும். கரெக்டாக குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு கான்ஸ்டன்ட் ஆகிடும். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் சாரி. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் டியும் தப்புன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. எப்படி தப்பு? இப்போ இங்கே என்ன கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் பால் ஒரு விஸ்கஸ் லிக்விட்ல டிராப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கும். இப்போ எனக்கு வந்து வெலாசிட்டி போக 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 எனக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு. இங்க வந்து டைம் போக 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 எனக்கு வந்து ரெண்டு கேஸ்க்குமே வெலாசிட்டி என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. இப்போ ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி எடுத்ததுமே தப்புன்னு சொல்லிடலாம். இப்போ ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா அப்படின்றத பார்க்குறோம். ஓகேவா, இது எதுக்குமான கிராஃப்? வெலாசிட்டிக்கும் டைமுக்குமான கிராஃப். அப்போ இதுல ஸ்லோப் எடுத்தோம்னா அதாவது டிவி பை டிடின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ஆக்சலரேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, எனக்கு விஸ்கஸ் லிக்விட்ல டிராப் பண்ணதுலேருந்தே எனக்கு ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்குமா? இருக்காது இல்லையா. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் எனக்கு ஜீரோ ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு 9.8 மீட்டர் பர் செகண்ட் இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் அதை வந்து பேலன்ஸ் பண்ணி யூனிஃபார்ம் வெலாசிட்டி கொண்டு வரும் இல்லையா. இப்போ எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே அது கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ல இல்லை. ஓகேவா. இப்போ விடியில் அதாவது ஏன்ற கிராஃப் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதாவது ஸ்லோப்பு கான்ஸ்டன்டா இருக்கிற ஒரு லைன் இருக்கு இல்லையா. ஸ்லோப்பு கான்ஸ்டன்டா இருக்குன்னா அதோட ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்ன்றது தான் இந்த கர்வையே ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்குமா? இருக்காது இல்லையா. ஆக்சலரேஷன் எனக்கு குறையும். அப்போ எனக்கு ஸ்லோப்பு குறையும். இந்த பாயிண்ட்ல எடுத்த ஸ்லோப்பும் அடுத்த ஸ்லோப்பும் எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து ஸ்லோப்பு ஜீரோ ஆயிடும். ஸ்லோப்பு ஜீரோ ஆயிடும்னா எனக்கு லைன் வந்து வெர்டிக்கல் ஆயிடும். சாரி, லைன் வந்து எனக்கு ஹாரிசாண்டல் ஆயிடும். அப்போ எந்த கிராஃப் தான் சூட் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் சூட் ஆகுது இல்லையா. எனக்கு வந்து போ எனக்கு என்ன ஸ்லோப்பு டிக்ரீஸ் ஆகுது. அது எனக்கு ஏதாவது ஆக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆகுது இல்லையா. அப்போ எனக்கு வந்து இதுல வந்து எந்த கேஸ்ல இருக்கணும்னா உங்களுக்கு டிக்ரீசிங் டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் இருக்கும் இல்லையா. டிக்ரீசிங் டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் எது ரெப்ரசென்ட் பண்ணுது? இதுதான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இதுதான் லாஸ்ட் கொஸ்டின்.